2009 இலங்கையில் தமிழின விடுதலை போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது இந்திய இராணுவம் 82 இராணுவ வண்டிகளில் சிங்கள இராணுவத்திற்கு AK-47 ராக்கெட் லான்ச்சர் போன்ற போர் தளவாடங்களை ஆந்திராவிலிருந்து கொச்சினுக்கு கோவை வழியாக எடுத்து செல்கிறார்கள் என்ற தகவல் அறிந்து போர் நிறுத்தம் என்பது நாடகம் என்பது தெரிகிறது. இந்திய அரசு இன்னும் இலங்கைக்கு ஆயுதங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு இதுதான் சாட்சி. இலங்கைக்கு ஆயுதங்களை தராதே, இந்திய அரசு இலங்கைக்கு ஆயுதங்களை தராதே, இந்திய அரசு தமிழர்களுக்கு கொடுக்காதே, இலங்கைக்கு ஆயுதங்களை கொடுக்காதே, தமிழர்களை கொல்லாதே, இலங்கைக்கு ஆயுதங்களை தராதே, தமிழர்களை கொல்ல ஆயுதங்களை கொடுத்து தமிழ்நாட்டில் தொடர்ந்தாக சுதாரித்து தோழர் ராமகிருஷ்ணன், பெரம்பூர் லட்சுமணன், மதிமுக தோழர்கள் தனம், பொன் சந்திரன் உட்பட 300 பேர் நீலாம்பூர் பைபாஸ் ரோட்டில் இராணுவ வண்டிகளை வழிமறித்து வண்டியில் இருந்த தளவாடங்களை துணிச்சலாக சாலையில் வீசி எறிந்து தங்களின் எதிர்ப்பை காட்டினார். தமிழக அரசியல் நிலவரம் அறியாத ராணுவ வீரர்கள் சூழலை கட்டுப்படுத்த கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக தாக்கினார்கள். காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகையாளர் அவினாசிலிங்கமும் தாக்கப்பட்டார்கள். தோழர் ராமகிருஷ்ணன், லட்சுமணன் உட்பட 150 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைதாகிறார்கள். இந்த செய்தி இந்தியா முழுவதும் தீயாக பரவியது. இந்தியாவில் ராணுவத்தை எதிர்த்து போராடியது இது 2வது முறை என்று பேச